எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் குலதெய்வத்திற்கும் அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை என்ற பரிவோடு மகிழ்ந்தால் செய்யும் அன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று 22/3/2026. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு திசை என்று சூலம். புதிய விஷயங்களுக்காண்டி செல்வதாக இருந்தால் கொஞ்சம் வெல்லம் சாப்பிட்டுட்டு போறது ரொம்ப சிறப்பு. இன்றைய திதி சதுர்த்தி திதி. நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். யோகம் வைத்திருதி நாம யோகம் மாலை 6 மணி 5 நிமிடம் வரை. பின்பு விஷ்கம்ப நாம யோகம். கரணம் வணிசை கரணம் மாலை 5 மணி 6 நிமிடம் வரை. பின்பு பத்திரை கரணம். சந்திராஷ்டமம் கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள்: மேச ராசியில் சந்திர பகவான், மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் செவ்வாய் பகவான், புதன் பகவான் மற்றும் ராகு பகவான், மீன ராசியில் சூரிய பகவான், சனி பகவான் மற்றும் சுக்கர பகவான். நம்ம இன்னைக்கு பங்குனி மாசத்துல கடகராசியோட தொடர்ச்சியான வீடியோ தான் பார்க்குறோம். இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, 6ஆம் இடம் தான் வேலையை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? கடகராசிக்கு 6ஆம் இடம்ங்கிறது தனுசு. குரு பகவான் அவர் 12ஆம் இடத்துல சுயசாரத்துல உட்காந்துருக்கிறாங்க. புதுசா வேலை ட்ரை பண்றவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா குரு தன்னோட 6ஆம் இடத்தையே பார்க்குறாரு. ஓகேங்களா? அதனால இந்த மாசம் நல்ல சிறப்பா இருக்கும், நல்ல வருமானம் இருக்கும். எதிர்பார்த்தது என்னன்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். 12ஆம் இடம்ங்கிறது பயணம்னால வேலையில கொஞ்சம் பயணங்கள் மாற்றத்தை கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்தது கணவன் மனைவி உறவு. 7ஆம் இடம் தான் கணவன் மனைவியை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? இந்த 7ஆம் அதிபதியான சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்குது. ஓகேங்களா? 7ல பாத்தீங்கன்னா சந்திரன் இருக்கிறாங்க இந்த பங்குனி மாசத்துல. அப்ப கண்டிப்பாக இவங்க பார்ட்னர். ஓகேங்களா? அதாவது ஆணா இருந்தா பெண், பெண்ணா இருந்தா ஆண். ஓகேங்களா? அவங்க மேல கொஞ்சம் அன்பு எல்லாமே பாசங்கள் உண்டு. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா 7ஆம் அதிபதி 9ல் இருக்கு. தன் ஸ்தானத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கனால இவங்க தன் உடன்பிறப்பு இளைய சகோதர சகோதரி மேல ரொம்ப அன்பு பாசம் செலுத்துவாங்க. அவங்களோட உதவியும் எதிர்பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பா அந்த ஹெல்ப் கேட்பாங்க. அதே மாதிரி 3ஆம் இடம்ங்கிறது பயணம். அப்ப ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்களோட பார்ட்னர் அதிகப்படியான பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இந்த பங்குனி மாசத்துல உண்டு. ஓகேங்களா? அதே மாதிரி அது குரு சாரத்துல இருக்கிறனால என்னன்னா கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாசம் பொறுத்த வரைக்கும் இல்லறம் சிறப்பாக இருக்கும். திருமண அமைப்பு எப்படி சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடகராசியில பிறந்தவங்களுக்கு திருமண யோகம்ங்கிறது நல்ல சிறப்பாக இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடம்ங்கிறது தந்தையை குறிக்கக்கூடியது. இந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது மீனம் வீடு. இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா சூரிய பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் இருக்கிறாங்க. இந்த 9ஆம் அதிபதி குருங்கிறது 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? குரு தன்னோட சுயசாரத்துல இருக்கிறாங்க. அப்ப இவங்களோட தந்தைக்கு பாத்தீங்கன்னா அங்க சூரியன் எல்லாமே இருக்குல்ல. அப்ப ஆட்டோமேட்டிக்காவே கடகராசியில பிறந்தவங்களோட தந்தைக்கு பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி இவங்க ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க தந்தை அப்படின்னா, அந்த ட்ரீட்மெண்ட் மாறக்கூடிய அமைப்பு உண்டு. ஒன்று டாக்டரா மாற்றலாம், அல்லது ஹாஸ்பிட்டலை மாற்றலாம், அல்லது மெடிசனே கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நார்மலா
இங்கிலீஷ் மெடிசன் போல சித்த வைத்தியம் அல்லது சித்த வைத்தியம் எடுத்திருந்தாங்கன்னா இங்கிலீஷ் மெடிசன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு மருந்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து ஒரு மாற்றங்கள் வந்து உண்டு. அங்க சனி பகவானும் இருக்கிறனால கொஞ்சம் உங்களோட தந்தைக்கு வந்து சோம்பல், சோம்பேறித்தனம், பிடிவாத குணம் இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் வந்து உண்டு. அங்கேயே வந்து சுக்கிரன் இருக்கிறாங்க அப்படிங்கறதுனால வந்து என்னன்னா, இவங்க வந்து புதுசா நகை வாங்குறது, ஆடை வாங்குறது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து நிச்சயமாக ஒரு அமைப்பு வந்து உண்டு, வாங்குவார்கள். ஓகேங்களா? தந்தைக்கு வேண்டிய உதவிகள் எளிதில் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் மற்றும் மாமியாரை குறிக்கக்கூடிய இடம் 10ஆம் இடம். இங்க 10ஆம் அதிபதியான செவ்வாய் 8ஆம் இடத்துல வந்து கடகராசிக்கு வந்து மறைஞ்சிருக்கு. அப்ப தொழிலையும் சரி, மாமியார் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஓகேங்களா? லாப நோக்கத்தோட பழகுறவங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக இருப்பாங்க. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து ஒரு தடை தாமதம் ஏற்படும். தொழிலை வந்து புதுசா விரிவாக்கம் செய்யறது, அல்லது வந்து தொழிலில் வந்து ஒரு குறிப்பிட்ட அமைப்புகள் வந்து மாற்றங்கள் கொடுக்குது அப்படின்னா அதை வந்து தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எலெக்ஷன் டைம் வருது, அதனால வந்து பணம் அதிகமாக எடுத்துட்டும் போகக்கூடாது. அதுலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து உடம்பு வந்து கொஞ்சம் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் வந்து கவனமாக இருக்க வேண்டும். ஓகே. 11ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மூத்த சகோதரன் அல்லது சகோதரி அல்லது மருமகன், மருமகள் 11ஆம் இடம்ங்கிறது. இப்ப இதுக்கு வந்து கடகராசிக்கு 11ஆம் இடம்ங்கிறது சுக்கிரன். அவர் வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல வந்து உச்ச நிலையில வந்து இருக்கிறாங்க சுக்கிர பகவான். ஓகேங்களா? அப்ப நிச்சயமாக எந்த உறவுக்காரங்களால உங்களுக்கு வந்து அதிகப்படியான நன்மை. 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. அது பாதகஸ்தானமா இருந்தாலும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் நிச்சயமாக அது 9ஆம் இடத்துல உச்ச நிலையில இருக்கனால 9ங்கிறது பாக்கியம். அவங்களால கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நடக்கும். இந்த பங்குனி மாசத்துல கண்டிப்பாக அந்த அமைப்பு வந்து உண்டு. அவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கே வந்து 11ஆம் இடத்துல போய் இருக்கிறனால அவங்களுக்கு அதிகப்படியான லாபம் உண்டு. உங்களோட அண்ணன், அக்கா, மருமகன், மருமகள் இருந்தாங்கன்னா அவங்க செய்யக்கூடிய வேலையோ தொழிலோ அதனால அதிகப்படியான லாபங்கள் உண்டு. பதவி உயர்வு பெறணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கு பதவி உயர்வுலேருந்து எல்லாமே கிடைக்கும். அவங்களோட ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் பங்குனி மாசத்துல. பொதுவா கடகராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாசம் பதவி உயர்வு உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறைமுகமான பதவி உயர்வுங்கிறது வந்து உண்டு. மறைமுகமாக நடக்கும். ஓகேங்களா? வெளிநாட்டு யோகம் எப்படி சார் இருக்கு கடகராசியில பிறந்தவங்களுக்கு? 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு, தன்னோட சுய நட்சத்திரத்திலே வந்து பயணம் செய்கிறார். ஓகேங்களா? அப்ப ஆட்டோமேட்டிக்காவே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 2வது தர முயற்சியில வந்து வெற்றி அடையும். கடகராசியில பிறந்தவங்களுக்கு வெளிநாட்டு யோகம்ங்கிறது முதல் தர ஃபெயிலியர் ஆகும், 2வது தரம் வந்து சக்சஸ் ஆகும். ஓகேங்களா? நாளைக்கு வந்து சிம்ம ராசிக்கு பங்குனி மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கி ஒரு 25 ரூபா தான் வரும். இதை வச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கைக்கு தேவையானதை அடைய முடியும். ஜஸ்ட் ஒரு 100 நாள். ஓகேங்களா? உங்களோட கோரிக்கையை தொடர்ந்து 100 நாள் மனதில் வந்து சொல்லுங்க. திருமணம் நடக்க வேணுமா, குழந்தை பாக்கியம் வேணுமா, இடம் வேணுமா, கொடுத்த பணம் மீண்டும் வர வேண்டுமா, பதவி உயர்வு வேணுமா, வெற்றி வாய்ப்பு, படிப்பு, வெளிநாட்டு யோகம், இது மாதிரி ஏ டு இசட் உங்கள் லைஃபுக்கு மனிதனா பிறந்த அனைவருக்கும் வாழ்க்கையில என்ன தேவையோ அதை ஒரு 100 நாள்ல உங்களால நிச்சயமாக பெற முடியும். அதற்கு உங்களோட லக்னம் அல்லது ராசி ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி லக்னமா எடுத்துங்க. 12 லக்னம் அல்லது 12 ராசிக்கு உண்டான நம்பரை தான் இப்போ நம்ம சொல்ல போறோம். ராஜநிலையோட அதிர்ஷ்டம் என்ன, அதை வந்து மணிக்கட்டில் வந்து எழுதுங்க. எழுதும் போது உங்களோட கோரிக்கையை நினைச்சுக்கணும். இந்த கோரிக்கையை வந்து தினைக்கும் ஒரே கோரிக்கையா தான் இருக்கணும், 100 நாளைக்குமே. ஓகேங்களா? நம்பர் மட்டும் டெய்லி மாறிக்கிட்டே இருக்கும். டெய்லி நம்மளோட வீடியோஸை பாருங்க. டெய்லி நம்பர் வந்து மாறிக்கிட்டு இருக்கும். அந்த நம்பரை மட்டும் நீங்க எழுதணும். எழுதும் போது உங்களோட கோரிக்கை, எனக்கு திருமணம் நடக்க வேண்டும், எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும், நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறோம், குடும்பத்தோட ஒற்றுமையா இருக்கிறோம், இந்த மாதிரி சின்னதா தான் இருக்கணும். ஓகேங்களா? நல்ல வேலை கிடைக்குது, அதே மாதிரி வேலையில நல்ல வருமானம் வருது, தொழில் சிறப்பாக இருக்கு, தொழில் நல்ல முன்னேற்றத்தோடு இருக்கு, இது மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகளை மட்டும் சொல்லி பயன்படுத்துங்க. மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 87. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 74. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 85.
கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 80. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 06. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 10. துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 04. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 14. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 42. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 45. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 41. இதெல்லாம் காமனானது. உங்க ஜாதகத்துக்கு அதிர்ஷ்டமான மொபைல் நம்பர், உங்க ஜாதகத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நம்பர் தான் வச்சிருக்கீங்களா தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ரெண்டுமே இப்ப ராசியும் லக்னம் வெவ்வேறையா இருந்துச்சு. விருச்சிக லக்னத்துல பிறந்து மேச ராசியா இருந்தா விருச்சிக லக்னத்துக்கு உண்டான நம்பரை எழுதுங்க. ஏன்னா நம்ம சொல்லும் போது விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அது மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க. புரியலன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாள் இனிய நாள் அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.